தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். யூகேல நார்க்க பகுதியில் ஹோஸ் பைப் பேன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நார்க்க பகுதியான யோர்க்ஷயர் மற்றும் டார்பிஷயர் பகுதியில் எங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய யோர்க்ஷயர் வாட்டர் அப்படின்ற கம்பெனி தான் இந்த பேன் நேற்றுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஹோஸ் பைப் வச்சு நம்ம என்னெல்லாம் வேலைகள் செய்வோமோ, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, பேட்டியோ ஸ்பேஸ் ஹோஸ் பைப் வச்சு க்ளீன் பண்ணுறது, ஹோஸ் பைப் வச்சு கார் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஹோஸ் பைப்பில் என்னெல்லாம் வேலைகள் செய்வோமோ அது எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. இதை மீறி பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 1000 pounds வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இந்த ஹோஸ் பைப் பேன் இந்த வருஷம் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த வருஷம் சரியான மழை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான வறட்சி, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக ஹீட் வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதனால தான் வாட்டர் ரிசோர்ஸ் கம்மியாகிட்டே இருக்கனால இந்த ஹோஸ் பைப் பேன் நேற்றுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. பட் இந்த ஹோஸ் பைப் பேனில் ஹோஸ் பைப் வச்சு தான் பண்ணக்கூடாத ஒழிஞ்சு நீங்கள் பக்கெட்டில் தண்ணிகள் செடிகளுக்கு ஊற்றலாம். அது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. ஹோஸ் பைப் வச்சு ஊற்றும் போது ரொம்ப தண்ணி செலவாகும். அதனால தான் பக்கெட்டில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டில் ஹோஸ் பைப் பேன் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய செடிகளுக்கு எப்போவுமே நான் பக்கெட்டில் தான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் பைப் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. பிகாஸ் கார்டன் கிடையாது, இது பேட்டியோ ஸ்பேஸில் தான் நான் கார்டன் வச்சு செடிகள்லாம் வளர்த்திட்ருக்கேன். அதனால் மேலே இருக்க கார்டன், கீழே இருக்க கார்டன், 2 கார்டனுக்குமே சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 15 buckets ஆஃப் வாட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கார்டனுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 3 days ஒன்ஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் ரொம்பவே வெயில் ஜாஸ்தி, அதனால 3 days ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ஊற்றுற மாதிரி இருக்குது. இல்லாட்டி செடிகள் எல்லாமே வாடிடுது. செடிகள் நல்லா பூக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி நம்ம தண்ணி ஊற்றும் போது சும்மா ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கப்புறம் செடிக்கு மேலே ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா டீப்பாக கண்டெய்னரில் ஊற்றி தண்ணி கீழே வெளில வர வரைக்கும் ஊற்றணும். அப்போ தான் அதோடய ரூட்ஸ் எல்லாமே நல்லா தண்ணி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே கம்போஸ்டில் வச்சுருக்கிறதுனால கொஞ்ச நாளில் அந்த கம்போஸ்ட் இறுகிரும். தண்ணி ஊற்றினா சல்லுன்னு கீழே வந்துடும், நிற்காது. ஸோ அதனால நான் ரிப்பீட்டடாக கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபுல்லாக ரூட்க்கு தண்ணி போகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 buckets ஆஃப் வாட்டர் செலவாகுது. நம்மளுடைய பிளான்ஸ் பாட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ தண்ணி செலவாகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிளான்ஸ் பாட்டில் வளர்க்குறீங்களா இல்லை கிரவுண்டில் வளர்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுடைய வாட்டரிங் ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.